அனைத்து பக்தர்களுக்கும் இனிய வணக்கம். 10/2/2024 அன்று பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு புதன்கிழமை நமது ஆலயத்தில் கருப்பண்ண சுவாமி அருள்வாக்குன்றது நடைபெறும். கருப்பண்ண சுவாமி அருள்வாக்கு முடிஞ்ச பிறகு எதிரிகளை சம்காரம் செய்யக்கூடிய யாக பூஜை என்றது நடைபெற போகுது. அனைத்து பக்தர்களுக்கும் நீங்கள் என்ன கேட்டுக்கிறீங்கன்னா, உங்களுக்கு யார் யார்கள் எதிரி பிரச்சனைகள் எதிரி தொந்தரவுகள்ன்றதுக்கோ, இவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க, பணம் வாங்கி இந்த மாதிரி எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க, அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மன வேதனைப்பட்டுருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பூஜையில் வந்து கலந்துக்குங்க. எதிரிகளை நேரடியாக தாக்கக்கூடிய பூஜை, எதிரிகளை சம்காரம் செய்யக்கூடிய பூஜை, எதிரிகளை ஓட ஓட விரட்டக்கூடியது. அந்த யாக பூஜைன்றது மாந்திரிக சமஸ்திரபுரம் பிரகாரம் அந்த இடத்துல செய்ய போகிறோம். அந்த இடத்துல கலந்துக்குங்க. 2வது யாக பூஜைகள் முடிஞ்ச பிறகு குபேர வஷிய மையம், 2வது தனவஷி எந்திரம், 3வது வஷிய விபூதி, அப்புறம் பார்த்திங்கன்னா குபேர வஷிய தகடு, குபேர வஷிய எந்திரம். இந்த பொருள் வந்து இலவசமாக கொடுக்குறதா இருக்கும். அந்த யாகத்தில் பூஜைக்கு கலந்துக்க போகிறவங்க மட்டும், முன்பதிவு பண்ணுறவங்க மட்டும் 1001 ரூபாய் தர்ச்சனைன்றது விதிமுறைன்றது கோவில் சார்பாக நம்ம விதிமுறை காட்டுறோம். அந்த 1001 ரூபாயில் வந்து நீங்கள் யாகத்தில் கலந்துக்கிற எல்லா பொருளும் உங்கள் கையில் கொடுத்து யாகத்தில் சமர்ப்பணம் பண்ணுற மாதிரி இருக்கும். அனைத்து பொருட்களும் அதில் அடங்கிடும். அதுக்கு தான் அந்த 1001 ரூபான்றது. யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ கண்டிப்பாக வந்து ஆலயத்தில் வந்து கலந்துக்குங்க. சுவாமி கிட்ட அருள்வாக்கு கேட்டுங்க. அருள்வாக்கு கேட்டுக்கிட்டு என்ன விதிமுறை பிரகாரமோ அந்த மாதிரி நடந்துக்குங்க. எதிரிகளை சம்காரம் செய்யக்கூடிய பூஜைன்றது அன்றைக்கி நடைபெற போகுது. அதுக்கு மேற்பட்டிங்கன்னா இந்த சம்மந்தப்பட்ட மையும் எந்திரமும் தகுடும் மையும் எல்லாமே அன்றைக்கி வந்து இலவசமாக கொடுக்க போகிறோம். யார் யார் நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்களோ, யார் யார் கலந்துக்க போகிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக தொடர்பு கொண்டு உங்களோட ஃபோட்டோவும் உங்களோட அட்ரஸும் கொடுத்து முன்பதிவு பண்ண வேண்டியது அவசியம். நீங்கள் முன்பதிவு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான சம்மந்தப்பட்ட பொருட்களும் எல்லாமே இங்கே தயாராகி சரி செய்து எடுத்து வைக்க முடியும். மாந்திரிக பிரகாரம் சரியா அதர்வன மாந்திரிக பிரகாரம் கருமையில் எல்லாமே செய்யப்பட்ட பொருள் தான். இதில் எந்த ஒரு பின்விளைவுகளும் கிடையாது. எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எதிரிகளை இவங்க இருக்கிறதுனால, இந்த எதிரிகள் எனக்கு பிரச்சனை கொடுக்கறதுனால என்னால் வாழ முடியல அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த யாக பூஜையில் நீங்கள் கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பு. அதில் இந்த சமர்ப்பணம் பண்ணுற எதிரிகளுக்கு ஓட ஓட விரட்டக்கூடிய பூஜையும் அதில் அடங்கிடும். செய்வன பில்லி சூனி இருக்கிறவங்களும் அதில் வந்து கலந்துக்கலாம். சாமிக்கிட்ட அருள்வாக்கு கேட்டுக்கலாம். சம்மந்தப்பட்ட பொருள் வந்து மை தகுடு தாயத்து எல்லாருக்குமே இலவசமாக கொடுக்க போகிறோம். யார் யாருக்கு வேணுமோ கண்டிப்பாக முன்பதிவு பண்ணிவிடுங்க. கோவில் கரெக்டான அட்ரஸ் சொல்கிறேன், நல்லா தெளிவாக கேட்டுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பஸ் ஸ்டாண்டு வந்து இறங்கிடுங்க. செய்யாறு பஸ் ஸ்டாண்டில் இருந்து அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு சித்தாமூர் காளி கோவில், புரியுதுங்களா, சித்தாமூர் காளி கோவில் கிட்டே வந்து இறங்கிடுங்க. அருள்வாக்குன்றது பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிக்கெல்லாம் கரெக்டாக ரெடியாக இருக்கும். அருள்வாக்குன்றது நடைபெறும். அருள்வாக்கு முடிஞ்சுட்டு அருள்வாக்கு யார் யார் கேட்குறீங்களோ அவங்க தான் யாக பூஜையில் கலந்துக்க முடியும். அப்போ தான் அவங்களுக்கு என்ன பிரச்சனையில் இருக்குது, யாரால் பிரச்சனை இருக்குது, என்னதுன்னு சொல்ல முடியும். புரியுதுங்களா? அது கேட்ட பிறகு யாக பூஜையில் கலந்துக்கிட்டு அந்த பொருட்களை எல்லாமே வாங்கிக்கோங்க. புரியுதுங்களா? எல்லாரும் 10 மணிக்கெலாம் வர மாதிரி பார்த்துருங்க. யார் யார் வர போகிறீங்களோ கண்டிப்பாக முன்பதிவு பண்ணிவிடுங்க. அப்படி ஃபோன் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிடுங்க. புரியுதுங்களா? நன்றி, வணக்கம்.